பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது தமிழகத்தினைச் சேர்ந்த சிறுமியான ஜனனி நாராயணனுக்கு குழந்தைக்கான பால புரஸ்கார் விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் கலை மற்றும் கலாச்சாரம், துணிச்சல், கண்டுபிடிப்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவை, விளையாட்டு, சுற்றுச்சூழல் ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுகள் வழங்கப்படுகிறது. கலை மற்றும் கலாச்சார பிரிவில் விருது வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஜனனி, அதாவது இவங்களுக்கு 14 வயசு தான். இவங்க செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க. ஜனனி நாராயணன் கர்நாடக சங்கீதத்தை கற்றுத்தேர்ந்தவர். தமிழ், ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட கதா கலாட்சேபங்கள் மற்றும் இசை கச்சேரிகள் செய்துள்ளார். இவருக்கு கலை மாமணி விருது வழங்கி தமிழக அரசு கடந்த ஆண்டு கௌரவித்தது. ஜனனி நாராயணன் அப்படின்ற பேர் 2023லையும் ஒரு முறை வந்துச்சு. அவங்களும் தமிழ்நாட்டின் சென்னையை சேர்ந்தவங்க தான். அவங்க கிரிக்கெட் போட்டியில் நடுவராக பணியாற்றினவங்க. ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி, ரஞ்சி கோப்பை தொடர்புடைய விளையாட்டு எது? அதுக்கு ஆன்சர் கிரிக்கெட். இந்த ரஞ்சி கோப்பைக்கு நடுவராக பொறுப்பேற்ற முதல் 3 பெண் நடுவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜனனி நாராயணன் ஒருவர். ஜனவரி 10, 2023 அன்று பிருந்தாரதி, ஜனனி நாராயணன் மற்றும் காயத்ரி வேணுகோபாலன் ஆகிய மூவரும் ரஞ்சி டிராஃபியில் நடுவராக முதல்ல பணியாற்றினாங்க. இந்திய வரலாற்றிலேயே ரஞ்சி கோப்பைக்கு பெண் நடுவர்களை முதல்ல நியமனம் பண்ணது ஜனவரி 10, 2023 அன்னைக்கு தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நான் ஜனனி நாராயணன் அப்படின்னு 2 நபர்களை பற்றி சொல்லியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க.